சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று நமக்கு போதிக்கிறார் அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நம்மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட சத்த ஒழிவதே மேலானது என்கிறார் அறிவாசன். உங்கள் பிள்ளைகள் எங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த திராவிட இழிவை துடைத்து எறியவே நாம் தமிழர் என்ற தேசிய இன உணர்வில் ஒன்று கூடி ஒரு புரட்சிகர அரசியல் பெருந்தீயாக இந்த மண்ணிலே பற்றி பரவி வருகிறோம். எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். பன்னெடுங்காலமாக என் மண்ணின் மக்களுக்கு திணிக்கப்பட்ட துன்ப நேரங்கள், சகிக்க முடியாத மீள முடியாத ஏழ்மை வறுமை, அளவு கடந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை, சாதி இழிவு தீண்டாமை கொடுமை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம், கண்முன்னே வனக்கொள்ளை, சகிக்க முடியாத சாராயம், வேலையின்மை, பசி, பட்டினி, பொறுத்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், இவை எல்லாவற்றையும் துடைத்து எறிவதற்கு இந்த அநீதிகளை எரித்து புசுக்குவதற்கு நமக்கு ஒரு வலிமைமிக்க அரசியலும் அதிகாரமும் தேவைப்படுகிறது. அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அறிவாசாமி அம்பேத்கர். அதை வாசித்து நேசித்த பிள்ளைகள் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தோடு இந்த பிள்ளைகள் இந்த மண்ணிலே நிற்கிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டி பெற முடியாது, அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் பன்னெடுங்காலமாக என் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் இழந்த உரிமைகளை மீட்கவும் காக்கவும் இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து போராடி வருகிறோம். இங்கே அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை கடந்து அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு தன்னலமற்ற ஆற்றப்படுகிற ஒரு தொண்டு என்கிறார் எங்களுடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இவையெல்லாம் வாசித்து நேசித்தறிந்த பிள்ளைகள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும். இதுதான் உங்கள் பிள்ளைகள் என்பதின் அரசின் நிலைப்பாடு என்று அதை கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். ஆனால் இங்கே இயல்பு நிலையிலே இன்றைய களச்சூழலிலே இந்த மண்ணிலே அரசியல் என்பது அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக மாறி நிற்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் அரசியல் விடுதலை என்றார்கள், அரசியல் புரட்சி என்றார்கள், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தார்கள். ஆனால்
எவன் இந்த மண்ணில் நம்மை தாழ்த்தி வீழ்த்தினான், எவன் நம்மை தொடர்ந்து அடக்குமுறையால் நம்மை அழித்தான், எவன் நம் நிலத்தின் வளத்தை எல்லாம் கெடுத்தான், மண்ணின் மக்களின் நலத்தை கெடுத்தான், உரிய கல்வியை கொடுக்க மறுத்தான், வேலை வாய்ப்பை தர மறுத்தான், இவன் தகுந்த மருத்துவத்தை தர மறுத்தான், அவனிடத்திலே எந்த ஆட்சி கட்சியை எதிர்த்து நம்ம உரிமையை பெற வேண்டும் என்று அரசியல் இயக்கங்களை தொடங்கினார்களோ நம் முன்னவர்கள், தேர்தல் நேரத்திலே தற்காலிக வெற்றியை பொறுத்துக் கொள்ளாது, தற்காலிக தோல்வியை பொறுத்துக் கொள்ளாது, தற்காலிக வெற்றிக்காக எந்த அரசியல் கட்சிகளை ஆட்சியை எதிர்த்து கட்சியை தொடங்கினார்களோ அதே கட்சி ஆட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைத்து சமரசம் செய்ததால் எந்த கோரிக்கையும் எந்த உரிமை போராட்டமும் தீர்க்கப்படவில்லை, நிறைவேற்றப்படவில்லை, வெல்லவில்லை. அப்போ பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் விடுதலை, அரசியல் புரட்சி என்று வந்ததெல்லாம் பெரும் வறட்சியாகி கடைசியாக அரசியல் விடுதலை, அரசியல் வியாபாரமாக மாறி நிற்பதை என் அன்பு தம்பிகள், என் அருமை பெற்றோர்கள் பார்க்கிறீர்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை எந்த பக்கம் கட்சியோடு சீட்டு நோட்டு பேரும், 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கட்சியோட சீட்டு பேட்டு நோட்டு பேரும். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கோட்பாடு கொண்ட பிள்ளைகள் யாரோடு சேர்ந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம். இவர்களை ஒழித்தால்தான் ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை கொண்டு வர முடியும். இந்த நாட்டில், இந்த உலகில் பல்வேறு நாடுகளில் ஒரு சின்ன சின்ன வளங்களை கொண்டு ஆகச்சிறந்த நாடாக ஒரு தற்சார்பு வாழ்க்கையை தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்து ஒரு சிறந்த பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாக கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின்னோட்டத்தை பகிர்வு எல்லாவற்றிலும், மருத்துவம் எல்லாவற்றிலும் தண்ணீர் உடைந்த நாடுகள். ஒரு சின்ன நாடு கியூபா, பிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா என்ற புரட்சியாளர்களால் பூத்த அந்த பூமி வெறும் கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு தன் நாட்டு குடிகளுக்கு இது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறது. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், நம்முடைய கடலூர் மாவட்டமானதுதான் அந்த நாட்டின் நிலப்பரப்பே இருக்கும். ஆனால் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கிறது, நிலப்பரப்பு இல்லை, மலை இல்லை, காடு இல்லை, எந்த வளமும் இல்லாது வெறும் கடலை மட்டும் வைத்துக் கொண்டு உலகத்தில் 3வது இடத்தில் கல்வித்தரத்திலே, மருத்துவத்தில் மிகச்சிறந்த உயரத்திலே, வேலை வாய்ப்பை நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் மிகச்சிறந்த இடத்திலே, ஊழல் லஞ்சமற்ற முறையான நிர்வாகம் செய்கிற ஒரு நாடாக இருக்கிறது என்றால் அங்கே ஒரு தலை சிறந்த தலைவன் லீ குவான் யூ என்ற ஒரு தலைவன் உருவானான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலே ஒரு பாடல் வரி வரும். என்ன வளம் இல்லை, காட்டு வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், எல்லா வளமும் இருக்கிறது. நிலவளம் எல்லாவற்றுக்கு மேலாக மனிதர்களின் அறிவு வளம், உடல் வளம் எல்லாம் இருந்தும் என் நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது. ஏன்? இந்த நாட்டின் 150 கோடி மக்கள் தொகையிலே 28 விழுக்காடு 30 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க செல்கிறார்களே. ஏன்? பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்களே. ஏன்? கொரோனா வந்தபோது அம்மையார் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கிறது. நாங்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்திருக்கிறோம் என்று. அப்படி என்றால் 80 கோடி ஏழைகள், எல்லா வளமும் இருந்து இவன் ஏன் ஏழையாக இருக்கிறான்? ஒரு அடிப்படை கட்டமைப்பு, சிற்றூரில் மின்சார வசதி இல்லை, சிற்றூரில் சுகாதார வசதி, மருத்துவமனை வசதி இல்லை, சிற்றூரில் கல்வி கற்கிற வசதி இல்லை. நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார்கள், விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா, இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அவர் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மின்சாரமே போய் சேராது பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறது என்கிறார். ஏன் இந்த நிலை? பயணிக்க நல்ல பாதை இல்லை, தரமான போக்குவரத்து இல்லை,
எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை, குடிக்க தூய நீர் இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை, சுவாசிக்க நஞ்சில்லாத மாசில்லாத காற்றில்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. ஏன் இந்த நிலை? ஒன்றே ஒன்றுதான் காரணம். என் அன்பு சொந்தங்களே, இவ்வளவு வளம் இருந்தும் இந்த நாடு இந்த நிலையில் இருக்க காரணம் ஊழல், லஞ்சம். இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி போன நிர்வாகத்தால் இத்தனை வளம் இருந்தும் என் நாட்டின் குடிகள் ஏழ்மை வறுமையில் பசி பஞ்சத்தில் சிக்கி தவிக்கிறார். அதை ஒழிக்க வேண்டும் என்றால் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும். சிங்கப்பூரில் ஊழல் லஞ்சம் என்ற செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? டென்மார்க்கில், நியூசிலாந்தில் ஊழல் லஞ்சமற்ற நாடுகளில் இந்த நாடு வெளிப்படையான நிர்வாகத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அதைத்தான் செய்வோம் என்கிறோம். இந்த சாலையை போட 10 கோடி ஒதுக்கியிருக்கிறோம் என்றால் 10 கோடி ஒதுக்கியிருக்கிறோம் என்பது இந்த மண்ணிலே இங்கே இருக்கிற திட்டக்குடியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். எத்தனை பணியாளர்கள் பணி செய்கிறார்கள் அதுவும் தெரியும். அந்த பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் அதுவும் தெரியும். ஒரு பைசா ஒருவன் தேடி எடுத்தால் கூட முறைகேடாக பணத்தை எடுத்திருந்தால் உள்ளங்கையில் அலைபேசி வச்சிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும். இதுதான் வெளிப்படையான நிர்வாகம். அப்படிப்பட்ட நிர்வாகத்தை கொடுத்து ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்போம் என்ற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னால் இந்த மண்ணிலே நிற்கிறோம். இந்த நாட்டில் எதிலிருந்து ஒரு நாட்டை தொடங்கியிருக்க வேண்டும், கட்டமைத்திருக்க வேண்டும்? எதிலிருந்து? அறிவு. அறிவாசான அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். அப்படி அறிவை தேடி ஓடிய பெருமகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பியங்கைகளே, என் பேரன்புமிக்க பெற்றோர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்வதாக நம்முடைய ஐயா இறைவன்பு எழுதுகிறார். 10,000 மைல் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று. ஆனால் தற்காசியத்திலே ஒரு மனிதன், உலகத்திலே ஒரு மனிதன் 64,000 புத்தகங்களை படித்தது நம்முடைய அறிவாசான் நம் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். தனி மனிதனின் நூலகம் தெற்காசியாவிலே மிக உயர்ந்த நூலகமாக, பெரிய நூலகமாக இருந்தது அவருடையதுதான். படுக்கிற இடத்தை கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் தேர்வு செய்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர்தான் சொல்லுகிறார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் அறிவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். கல்விதான் ஒரு சமூகத்தில் ஒழுக்க மிகுந்த சமூகமாக, அறம் மிகுந்த தர்மம் நிறைந்த சமூகமாக, மேம்பட்ட சமூகமாக கட்டமைக்கும். அதனால் அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக, சமமாக, தரமாக எல்லோருக்கும் உலக தரத்திற்கு பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூரை முந்திக் கொண்டு போய் எல்லோருக்கும் கட்டணமில்லாத கல்வியை, தரமான கல்வியை கொடுப்போம் என்று சொல்கிறோம். இரண்டாவது, உயிர் காக்கும் மருத்துவம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுப்போம் என்கிறோம். பிறகு உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர் மனித தேவை மட்டுமல்ல, அது எல்லா உயிர்களுக்குமான தேவை. அதை விற்பனை பட்டமாக இருப்பதை அதை தடுத்து இங்கே எல்லாருக்குமான குடிநீரை, தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். மற்ற எதையும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டோம். தரமாக தருவோம், சரியாக தருவோம், சமமாக தருவோம். கட்டணம் வாங்கிக் கொண்டு உற்பத்தி செலவை எடுத்துக்கொண்டு தருவோம். மற்றபடி இது மூன்றை மட்டுமே. இதுதான் ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டிய அடிப்படை. அதை கட்டணம் இல்லாமல் தருவோம். மற்றபடி எதையும் கட்டணம் இல்லாமல் இவர்களை போல அரிசி தருவோம், பருப்பு தருவோம், ஓசியாக பசு ஓட்டுவோம், நாங்கள் அண்டா தருவோம், மிக்சி தருவோம், பிரிட்ஜ் தருவோம், 2000 தருவோம், 3000 தருவோம், அதெல்லாம் எதுவும் தரமாட்டோம். இதெல்லாம் அரசு தர வேண்டிய நிலையில் இல்லாமல் நீங்களே வாங்கிக் கொள்கிற வசதி வாய்ப்பை பெருக்கி, வேலை வாய்ப்பை கொடுத்து, வருவாயை கொடுத்து, தற்சார்பு நிலையில் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை என் நாட்டு மக்களுக்கு கொடுப்போம். இதைத்தான் மாற்றம் என்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் அதைத்தான் சொல்லுகிறோம். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறையை ஒழிக்க வேண்டும். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் நாம் போராடி பெற்ற சுதந்திரமும் கட்டமைத்த ஜனநாயகமும் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. வாக்குக்கு பணத்தை கொடுக்கிற இடத்தில் சேவை என்கிற சொல் செத்து போகிறது. இதை அறிவார்ந்த
என்னின சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஒரு நாட்டில் அரசியலாகும் என்றால், அதிலே அதிகாரத்துக்கு வரும் என்றால் சகோதரத்துவம் சமத்துவம் சத்து போகும். மதமே ஒரு நாட்டில் அரசியலாகி அதிகாரத்துக்கு வரும் என்றால் அங்கே மனிதநேயம் மரணித்து போகும், மாண்டு போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மாண்பு மிக்க ஜனநாயகம் மடிந்து போகும், கேடுகட்ட பணநாயகம் பல்லிடித்து சிரிக்கும். அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். எனவே இது மூன்றையும் தகர்த்து உண்மை, நேர்மை, ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகம், பசி பஞ்சமற்ற தேசம், வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, இதுதான் உங்கள் பிள்ளைகளின் பெருங்கனவு, பெருங்கனவு. எனவே ஒரு மகத்தான கனவை சுமந்து அது மனதுக்குள் வைத்து, அன்னை எப்படி 10 மாதம் கருவறையில் பிள்ளையை அடைகாத்தாலோ அப்படி அடைகாத்து 15 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் அதை ஒரு சிற்பி போல செதுக்கி இந்த 10 ஆண்டுகளாக அந்த கனவுகளை கருத்தியல் புரட்சியின் மூலம் உங்கள் இதயத்துக்குள் விதைத்து வருகிறோம். தாள்களிலே காகிதத்திலே எழுதி அச்ச ஆவணமாக கொடுத்து வருகிறோம். இம்முறை காட்சிப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் சுமந்து வந்த கனவை உங்கள் கண் முன்னால் விரிக்கிறோம். பாருங்கள், இன்று கூட சிதம்பரத்திலும் இங்கே கடலூரிலும் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட கனவை சுமந்து நிற்கிறோம் என்று காட்சிப்படுத்தி உங்கள் மகன் திரையிட்டு காட்டுவேன். அதை நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும் உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்திருக்கிறேன். உடன் பிறந்தார்கள் என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், தட்டி பாருங்கள். சீமான் என்ன பேசுகிறான், அண்மையில் பேசியது எது, கடலூரில் சிதம்பரத்தில் என்று தட்டி பாருங்கள். வரும், பாருங்கள். எதையோ பார்த்து பொழுதை போக்குகிறீர்கள். உங்கள் மகனின் பேச்சை கேட்டு நல்ல பொழுதாக ஆக்குவதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள். என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த எனது பெற்றோர்களே, பாசமிக்க என் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாது. உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி எங்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றி அடையுங்கள். உதயசூரியனுக்கு செலுத்தினீர்கள், இரட்டைக்கு செலுத்தினீர்கள், தாமரை கை சின்னத்துக்கு செலுத்தினீர்கள். மாறி மாறி இந்த சின்னங்களுக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளாக நீங்கள் சாதாரண மனிதர்களை மந்திரிகளாக்கினீர்கள், எம்எல்ஏ ஆக்கினீர்கள், எம்பி ஆக்கினீர்கள். ஆனால் மறுபடியும் அவர்களை உங்களால் மனிதர்களாக ஆக்கவே முடியவில்லை. இப்போதாவது என் அன்பு சொந்தங்களே, உங்களின் வாக்கை உங்களுக்காக செலுத்துங்கள். அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள், உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். உங்களில் இருந்து அங்கே உங்களைப் போல நின்று கொண்டிருந்த பிள்ளைகள் உங்களுக்காகத்தான் உங்கள் முன்னாடி வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எதற்காக? வெயிலில் நின்று கருத்து, முகமெல்லாம் கருத்து, தொண்டை தண்ணி வறண்டு நெஞ்சு வெடிக்க உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையாக ஊத்தி உப்பு பூக்க எதற்காக உங்கள் பிள்ளைகள் இப்படி கத்திச்சாக வேண்டும்? ஏன் எதற்காக? எல்லோருக்கும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படுகிறதே, அது உங்கள் மகனுக்கு பேசப்பட்டிருக்குமா? பட்டிருக்காங்க. பேசியிருப்பார்களா இல்லையா? எத்தனை கோடி கொடுக்கிறேன் என்றிருப்பார்கள், எவ்வளவு பதவி தருகிறேன் என்றிருப்பார்கள். ஏன் நாங்கள் சொல்லவில்லை? எதற்காக? உங்களுக்காகத்தான். எனவே என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள். எங்களின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி, இந்த மண்ணின் வெற்றி, மக்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் பெருமை மிக வெற்றி. திமுக வெல்வது என்பது ஒரு நிகழ்வு, அதிமுக வெல்வது ஒரு சாதாரண சம்பவம். காங்கிரஸ் பிஜேபி வெல்வது என்பது அவசியமற்றது. அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இந்த நாட்டிற்கு எதற்காக காங்கிரஸ், தமிழன் நாட்டிற்கு எதற்காக பாரதிய ஜனதா? இந்த கட்சிகளால் ஆவப்போவது ஒன்று, ஒரே ஒரு நன்மை. காங்கிரஸ் வென்றால் இது நடக்கும், பிஜேபி வென்றால் தமிழ்நாட்டிற்கு இது நடக்கும். ஒன்று சொல்லுங்கள். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுகிறோம். ஒன்று சொல்லுங்கள். எந்த உரிமைக்கு நிற்பான்? உன் மொழிக்கு, உன் இனத்திற்கு, உன் நிலத்திற்கு, உன் வளத்திற்கு, உன் வீட்டு இளவுக்கு எதற்கு வருவான்? உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு உன் வாக்கு எதற்கு? உன் வாக்கு எதற்கு? உன் நாட்டை பற்றி கவலைப்படாதவனுக்கு உன் ஓட்டதற்கு? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ்காரனுக்கு ஓட்டு போட போறியா?
உன் கண் முன்னே உன் இனத்தை கொண்டு குவித்தவனுக்கு ஓட்டு போட போறியா? மானம் கெட்டு போச்சா? மானத்தாயின் மாறல பால் குடித்தவன் இல்லையா நீ? தன்மானம்னு ஒண்ணு இல்லையா? இனமானம்னு ஒண்ணு இல்லையா? உன் உடம்புல ஓடுற ரத்தத்தில் 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 வீரம் இல்லையா? வீர பரம்பரையில் வந்தவன் இல்லையா நீ? ஏன் என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? அறிவு இருக்குல்ல, உலகத்தை பார்க்கிறீங்கள. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவால் நம் நிலத்துக்கு நிகழ்ந்த ஒரு நன்மையை சொல். இல்ல இந்த திமுக அதிமுகவால் என்ன நடந்திருக்கு? இந்தியாவை யார் ஆளுறது என்று தேர்தல் வந்தால் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆளுது என்றால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவும் திமுக அதிமுக பின்னாடி நிற்கும். இவன் ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து நமது உரிமைகள் எல்லாம் பறித்து கொண்டு போனவன் அவன். பறிக்கும் போது கூட இருந்து கும்மி அடித்தவன் இவன். நம் இனத்தை கொன்று குவித்தவன் அவன். கொன்று குவிக்கும் போது கூட இருந்து கும்மி அடித்தவன் இவன். கச்சத்தீவை பறித்தவன், நீட்டை திணித்தவன், ஜிஎஸ்டி திணித்தவன், எல்லாம் இவன். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டி சேர்ந்து உன்னை வருவான். நீ அவனுக்கு ஓட்ட போட்டு வெள்ள வைப்பாய் என்றார். நீ என்ன மாதிரி பிறவி? எதற்கு உனக்கு அறிவு? எதற்கு உனக்கு இவ்வளவு இலக்கிய வளம், இவ்வளவு வரலாற்று? எதற்கு உனக்கு? எதற்கு உனக்கு தொழுகை? எதற்கு ஜபம்? எதற்கு வழிபாடு? எதற்கு? காலங்காலமாக அநீதி அநீதி அநீதி, துன்பம் துன்பம், துயரம், போராட்டம், பிரச்சனை, இதை தந்தவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுக்கவா உனக்கு அறிவு? அதுவா? பட்டு தெரியாதா? பட்டு தெரியாதா? எத்தனை காலத்திற்கு? கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்றானே, எத்தனை காலத்துக்கு படுவாய்? எத்தனை காலத்திற்கு? என்ன கண்டாய் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி? என்ன கண்டாய்? மகளிருக்கு 1000, பிறகு இந்த வாட்டி வந்தால் 2000. இது வளர்ச்சியா? இது வளர்ச்சி? 1000க்கு 2000க்கு நம்ம அம்மாவை கையெழுந்த விடுறது, இது வளர்ச்சி? வளர்ச்சி? வளர்ச்சி அது. ஐயா ஸ்டாலின் 2000, ஐயா எடப்பாடி நம்ம அம்மாவுக்கு 2000, இன்னொருத்தர் வந்து 2500. உன் மானத்தை, நம்ம ஆத்தாக்கா மானத்தை, நம்ம பெரியத்தா சின்னத்தா மானத்தை, இந்த மண்ணின் மானத்தை ஏலமிடுகிறான். யாரடா நீ? 2000 எங்கிருந்து எடுப்பாய்? எங்கிருந்து எடுப்பாய்? உன் அப்பனாத்தா சொத்தை வித்து தருவியா? இல்ல என் அப்பனாத்தா வரியை எடுத்து தருவியா? ஒருத்தங்க கேட்க வேணாமா? ஒருத்தங்க கேட்க வேணாமா? எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். என்னடா எங்களை பார்த்தா பிச்சைக்கார மக்கள் தெரியுதா? நீயே எனக்கு நிக்கிறது ஓட்டு பிச்சை கேட்டு, வாக்கு பிச்சை கேட்டு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் நான் போட்ட பிச்சை. நீ எனக்கு வந்து 10 லட்சம் கோடி கடனை எதை வச்சு கடன் வாங்கின? என்னை அடமானம் வச்சு, என் மண்ணை என் நாட்டு அடமானம் வச்சு 10 லட்சம் கோடி கடன். கடன் இவங்க இப்ப சொல்லிருக்கலாம் நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஏற்கனவே 1 லட்சம் கோடி வட்டி, இன்னும் 5 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி வட்டி. உன் நாட்டின் பட்ஜெட் என்ன? நிதிநிலை என்ன? 3 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி வட்டியை கட்டிட்டா 1 லட்சம் கோடி மயிராடா போடுவான். மாத்தாருக்கு சம்பளப்படுறா கொடுப்பான், டாக்டர் சம்பளப்படுறா கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? காவல்துறைக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான்? சாராயத்தை வித்து கொடுப்பான். தாலிக்கு தங்கம் கொடுப்பான்டா. குடிக்க வச்சு நம்ம ஆத்தாக்கா தாலி அறுப்பான்டா. இதுவரை 10 லட்சம் பேர் தாலி அறுத்துக்காண்டா. நீ என்ன தலைவரையா தேர்வு செய்ய ஓட்டு போட்டு தாலி அறுப்பான தேர்வு செய்யற? தாலி அறுப்பான வைத்தியக்கார ஒழித்து விடு. இதோட ஒழித்து விடு. வரலாறு உனக்கு சரியான வாய்ப்பை தந்திருக்கிறது. புரட்சிகரமான அரசியலை மாற்றி எழுது, மாற்றி படை. மகத்தான மாண்புமிக்க இனத்தின் மக்கள் நீங்கள். எழுதுங்கள். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வரலாற்றை மாற்றி படையுங்கள். போங்கள் வாக்குச்சாவடிக்குள்ளே, வாக்குக்குள்ளே போங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வாக்கு செலுத்தும் போது போகும்போது சாப்பிட்டு போவீங்க. சாப்பாடை தந்த விவசாயியை எண்ணத்தில் கொள்ளுங்கள். அந்த சின்னத்தை தேடுங்கள். அங்க போய் பாருங்கள். ஓட்டு போட போகும்போது அந்த பிள்ளைகள் பேரன் முகத்தை பார்த்துட்டு போங்க. நம்ம போற ஓட்டு நம் பேரன் பேத்தி நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சரியாக இருக்குமா? அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா? நல்ல கல்வியை கொடுக்குமா? நல்ல மருத்துவத்தை கொடுக்குமா? குடிக்க நல்ல நீரை கொடுக்குமா? நடக்க நல்ல பாதையை, எரிக்க தடையற்ற மின்சாரத்தை, வேலை படிக்கிறதுக்கேற்ற வேலையை கொடுக்குமா? நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா? நம்ம பெண் பிள்ளைகள் படிக்க வேலைக்கு போன பத்திரமா வீடு திரும்ப பாதுகாப்பை கொடுக்குமா? ஒரு நொடி யோசித்துப்பார். கொடுக்க முடியும் உன்னால். விவசாய சின்னத்தில் ஒரு அழுத்து மொத்த அழுக்கையும் மாத்து, மொத்தத்தையும் மாத்து.
வரலாற்றை மாற்றி வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வெல்ல முடியும். மாற்று. கேடுகட்ட பணநாயகத்தை கொலை செய்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை நிலைநாட்டு மலரச்சை. மந்திரி மகன் நின்றால்தான், பெரிய பெரிய தலைவர்களின் மகன் நின்றால் தான் வெல்ல முடியும். மாற்று. சாதாரண பாமர பிள்ளைகள் நின்றாலும் வெல்ல முடியும். மாற்று. வரலாறுகளும் புரட்சியை நிகழ்த்தியவன் மன்னனோ மந்திரியோ சமீனோ திவானோ இல்லை. சாதாரண உன்னைய மாறி என்னை மாறி பாமர மக்கள் தான், உழைக்கும் மக்கள் தான். மாத்தி எழுது. உலகம் சொல்லட்டும். தமிழ் பேரினம் விழிப்புற்று எழுந்தது. ஒரு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்பி வென்று நின்றது. வாக்குக்கு காசு கொடுக்காமல், இலவசம் என்று வெற்று அறிவிப்புகளை இல்லாமல் தமிழின பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்று புரட்சிகர அரசியலை மாற்றி எழுது. வரலாற்றை மாற்றி படை. அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். செய். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த தொகுதியிலே, திட்டக்குடி மண்ணிலே, என் அன்பு சொந்தங்களே, என்னோருமை தங்கை பொறியாளர், இளங்கலை புவியியல், இளங்கலை கல்வியில் படித்த என் தங்கை மகாலட்சுமியை இந்த மண்ணிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். திட்டக்குடியிலே என் தங்கையை விட சிறந்த வேட்பாளர் யாராவது நிறுத்தியிருந்தால், கரைவடியாத கைக்கு சொந்தக்காரர் யாராவது நிறுத்தியிருந்தால், ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு வேட்பாளர், உண்மையும் நேர்மையான வேட்பாளர், என் முகத்தை, என் தங்கையின் முகத்தை பார். வீட்டில் போய் உன் முகத்தை உன் கண்ணாடியில் பார். ஏதாவது மாறுபாடு இருக்குதா பார். நேற்று அங்கே நின்றவன் இங்கே நின்று கத்துகிறேன், நேற்று அங்கே நின்றவன் இங்கே நிற்கிறார். யாருக்காக? உனக்காகத்தான், உன் பிள்ளைகளுக்காகத்தான். எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற பாருங்கள், வெற்றி பெற பாருங்கள். எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பிள்ளைகள், என் தங்கைக்கு திட்டக்குடியில் மகாலட்சுமிக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே விருத்தாச்சலத்திலே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற அன்பு தங்கை ஆனந்தி அவர்களுக்கு, பொறியாளர் ஆனந்தி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்களும் வெற்றி பெறுங்கள், நீங்களும் வெற்றி பெறுங்கள். ஆனா இந்த தொண்டையில என்னென்ன பாட்டு பாட சொல்ற நீங்கள் கோடி ஓடியா கோடி ஓடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது. கோடி ஓடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது. ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது. குழந்த பாலுக்கு அழுகுது. படிச்சு பட்டம் வாங்கின கூட்டம் வேலைக்கு அலையுது. நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டை ஆளுது, ரொம்ப நாளாளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா வாட்டி தப்பு, நம்ம ஆத்தா பெண் தப்பு. இது நடக்கலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இத மாத்தணுமே அப்பு. அதுக்கு தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை. அத போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா நமக்கு ஏது சோறு விடு. விவசாயி சின்னத்துல போடுங்க ஓட்டு, காப்பாத்துங்க நாட்டு. பெற்றார பெரியோர உற்றார உறவிலே வணக்கம். ஆண்டோர சான்றோர அறிவார்ந்த கூடியோர் வணக்கம்.
நாம சாதி வாத்து ஓட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல. நாம சாதி வாத்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல. அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டும் எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட. கொஞ்சம் மாத்துங்க மாட்டு இத்தோட நிப்பாட்டு எம்பாட்டு. திட்டக்குடி தொகுதி மழலையர் பாசறை தாங்கள்